நாம வந்து இப்போ தோகாவோட சிட்டிக்கு வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். தோகாவோட ஸ்கைலைன் பாருங்க, இங்க பாருங்க பழைய போட்டோ இதுதான் இருந்திருக்கு. இதே ஒரு ஹோட்டல் தான், இப்போ இப்படி டெவலப் ஆயிருக்கு. ஷார்ட் அண்ட் கீழே வளர்ந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டோக் என்னன்னா ஆர்கிடெக்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோக் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லா கண்ட்ரியை விட இந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பேசும் பொருளாகவும் பீப்புள் வந்து போகிற டெஸ்டினேஷனாக மாறி இருக்கு. சார் நீங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜாகிங்லாம் வேண்டாம், இந்த காரில் வந்துடுங்க. ஆனால் தண்ணிக்கு நீங்கள் தனியாக க்யூ வச்சுக்கானுங்க. எவ்வளோ வாட்டர்ஸு. கோக் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஊரில் இந்த டேஸ்ட்டே இல்லை சார் சீரியஸாக. இது ஆக்சுவலி எக்ஸாக்ட் வெனிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச பீப்புள் வந்து போகிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தனியாகவே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மூவ் பண்ணி போகிறதுக்கு. நல்ல டீட்டெயிலாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எங்கேயுமே வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இது குறையாக இருக்குது, இது ஆர்கிடெக்சரில் வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணது நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி எனக்கு எதுவுமே ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. வந்த வழியே திரும்பி போடுமா என்னன்னு தெரில. நான் வேறு அப்படி இறங்கி வந்துட்டேன். இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, நான் மேலே போகுமான்னு தெரியல. ஓகே, ட்ராப். நாம் வந்து இப்போ தோகாவோட சிட்டிக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கான எபிசோடில் டெசர்ட் ரோஸ் வந்து நம்ம லேண்டானது டெசர்ட் ரோஸ் போனது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த எபிசோடில் சிட்டிக்குள்ளே போகிறத பார்க்கலாம். நான் இப்போ தான் அங்கேருந்து வந்துட்டு கிளைண்ட்டோட ஃப்ரெண்ட் எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உள்ளெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இந்த லேம்ப் போஸ்ட் வந்து இந்த பாம் லீஃப் இருக்குல்ல, அவன் டேர்ட்ஸ் இருக்குல்ல, அதோட லீஃப் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த சீரிஸ். அப்படியே இருந்தது. ஆக்சுவலி எதுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணோம்னா, அப்படியே ஸ்கைலைன் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த போட்லாம் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த போட்டில் போக போகிறேன் இப்போ. போங்க. தோகாவோட மெயின் சிட்டியா தான். வாங்க சார், மேலே நிக்கலாம் அப்படியே. இது பாருங்க பீச் ஸ்ட்ரெஸ். அங்கேருந்து அது வந்து ஆக்சுவலி அங்கே லைட் எது பார்த்தீங்கன்னா அது ஒரு கத்தோட பழைய மியூசியம். அது அங்கே இருக்குது. நம்ம அந்த மியூசிக் கல்ச்சர் மியூசியம். அது நம்ம அதுக்கு போகலை, பாப்பா முடிஞ்ச நாளைக்கு போவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பே ரோடு வந்து ஃபுல்லாக அப்படியே சர்க்கிளாக போகுது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் ஸ்பேசஸ்ஸு, வாக்வே, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ்லாம் ரெண்ட் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி ஃபேமிலியாக வந்தால் ப்ரொமோஸ்மெண்ட். ஒன் மோர் திங் இங்கே சொல்ல பாருங்க, இது பேரிகேட். இது ஆக்சுவலி தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு. இந்த பேரிகேட் பார்த்தீங்கன்னா இப்படி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா தண்ணி அதை அலை அடிச்சுன்னா தண்ணி மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க, வெளியே போகாமல் இருக்காங்க. சின்ன ஒரு டிசைன் இனிஷியேட்டிவ். எப்படி நல்லா இருக்கு பாருங்க. இது நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம இறங்கி பார்க்கறதுக்காக தான் நம்ம அங்கே இறங்கணும். உடனே கிளைண்ட்டும் ஃப்ரெண்டும் போட்டில் போகலாம் அப்படின்னாருங்க. ஆனால் நம்ம இப்போ போட்டில் ஏறிட்டோம். தோகாவோட ஸ்கைலைன் பாருங்கள். இது வந்து ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது ஸோ ஹோட்டல்ஸு, ஹெட் ஆஃபீஸு எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸ்கைலைன் செமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். அதுக்கு போயிட்டு டேர்ன் ஆகிட்டு திரும்ப வந்துடும். சார் அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? அந்த ஹோட்டல் பேர் அது மேரிட்டா? செரட்டன்.
இங்கே இருக்கிற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செரட்டன் ஹோட்டல் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு பில்டிங் தானா. தென் அதுக்கப்புறம் லேட்டராக கிரியேட் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாமே லேட்டராக வந்தது. இந்த கண்ட்ரி எல்லாமே தனக்கு பணம் வந்ததுக்கப்புறமா லைக் அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறமா அவங்க பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் டெவலப்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஒரு நாடு ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த நாடு வந்து க்ரோத் வந்து சீக்கிரமாக வந்து நடக்கும். அதை தான் இந்த கவர்மெண்ட்டும் பண்ணாங்க. மற்ற பாலிசிஸ் தேவை, இப்போ மெடிசன், எஜுகேஷன் எல்லாமே தேவை. ஆனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நீங்கள் வந்து அது வந்து ரன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலுமே அது அந்த படிச்சது அந்த வேலை செய்யறதுக்கு ஸ்பேசஸ் வேணும். அப்போ ஒரு நாடு உருவாகிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது ஆர்கிடெக்சர் வேல்யூவோட ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து க்ரோத்துக்கு வந்து லீட் பண்ணும். இப்போ இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் எல்லா அரப் கண்ட்ரிஸ் எடுங்களேன். இப்போ நீங்கள் கத்தார், இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க, கத்தார், துபாய் எடுத்துக்கலாம், சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வளர்ந்த கண்ட்ரிஸ் எல்லாமே, ஷார்ட் அண்ட் கீழே வளர்ந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க வச்ச ஃபஸ்ட்டு ஸ்டோக் என்னன்னா ஆர்கிடெக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோக் தான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லா கண்ட்ரியை விட இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பேசும் பொருளாகவும் பீப்புள் வந்து போகிற டெஸ்டினேஷனாக மாறி இருக்கு. நம்ம ஊரில் மிஸ் பண்ணப்படுற முக்கியமான விஷயம் இதுதான். இங்கே பாருங்க, பழைய ஃபோட்டோ இதுதான் இருந்திருக்கு. இதே ஒரு ஹோட்டல் தான் இப்போ இப்படி டெவலப் ஆகிருக்கு. இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ். நான் போன வீடியோவில் மியூசியமில் பார்த்தீங்கன்னா இயர் பை இயராக வந்து எப்படி ஸ்பேஸ் வந்து டெவலப், அவங்க ஊர் எப்படி டெவலப் ஆகி கண்ட்ரி டெவலப் ஆகி சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் இருக்கும், ஒரு அந்த ப்ரொஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸ் தான் இப்போ பாருங்கள், அதில் வந்து காட்டியிருப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஹாய் சொல்லுங்க. இவர் தான் நம்ம கிருஷ்ணா சார் கிளைண்ட்டு. இவர் அவரோட ஃப்ரெண்டு, இவர் நம்ம கூட இன்னைக்கு லஞ்சில் ஜாயின் பண்ணாரு. இவங்க 3 பேர் தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தோகாவை. ஆக்சுவலி அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர். நிறைய வேர்ல்டாக வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணார். 2 பேருமே வந்து ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, கத்தாரில் வேலை செய்கிறாங்க. ஸோ 4 days ஒர்க்கு, 4 days வந்து ஆஃபு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு மீதி 4 days ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணுறது தான் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் அவருக்கு வந்து லைக் அவர் லைஃப் ஸ்டைலே அதுதான். நம்ம கிளைண்ட் வந்து ஃபேமிலி மேனு. ஸோ அவர் ஃபேமிலி ஒர்க் அப்படியே தான் இருக்கார் அவர். ஓகே, ஸோ இந்த வியூவை பாருங்கள். ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரமிடிக்கல் ஷேப்பில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. டைமண்ட் கட் மாதிரி மல்டிபிள் டைரெக்ஷனில் வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சைட் கட் இருக்குது, இந்த சைட் கட்ஸு, இங்கே 3 சைடு, அந்த குட் சைடு, அந்த சைடு சொல்லி கட்ஸு ரொம்ப அழகாக. ஆக்சுவலி நான் பகலை போகும்போது பார்த்தேன், இங்கே லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஸ்க்ரீனிங்கு. சன் வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகாமதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, டபுள் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்ஸ் வந்து வேர்ல்டு வந்து ரெவல்யூஷன் வந்து நிறையவே வந்து மாற்றிருக்கு டெவலப்மெண்ட்டில். ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது இருந்தாலும் எல்இடி லைட் வந்து ரெவல்யூஷனால தான். ஏன்னா அதுக்கு உள்ள எல்இடி லைட் பல்ப்ஸ் வரவங்க எல்லாமே பிகர் பல்ப்ஸ் தான் இருந்தது. அப்போ என்னென்னா இது மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் பண்ண முடியல. இப்போ இது லைட்ஸோட டைமென்ஷன்ஸ் சின்னதான அதோட ஆர்கிடெக்சரோட ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நெக்ஸ்ட் லெவல் எடுத்து போச்சு. ஏன்னா ஒரு ஆர்கிடெக்சருங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் டெக்கு, இன்ஜினியரிங், கல்ச்சர் எல்லாம் சொல்லியிருப்பேன், எல்லாம் கலந்தது தான். ஸோ அப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங்கும் டெக்கும் வந்து வளர ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த பரிணாமத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட வளர்ச்சி தான் இப்போ இந்த லெட் வளர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வழிவகுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நம்ம போயிட்டு வேறு டெஸ்டினேஷன் போகிறப்ப கனெக்ட் பண்ணலாம். நாம் வந்து கோல்கத்தாவில் இருக்கோம். கோல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி லிவிங்கான ஒரு ஸ்பேஸு. நான் அது வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இது பாருங்கள், பாலிஷ் மஷ்ராட்டியோட ஷோரூம். ஓகே, இது வந்து மஷ்ராட்டி இல்லை, ஆனால் ஃபெராரி.
எவ்வளோ பெருசு இருக்கு காரு. இங்கே இருக்காரு இருக்கு பாருங்க. நான் ஆக்சுவலி நிறைய இங்கே வந்து சூப்பர் கார்ஸ் வந்து பார்த்தேன். அதுமாதிரி ஆக்சுவலி இப்போ பர்மிஷன் கேட்டு எடுத்தோம். V6 இது மஸ்ராட்டி. இது மஸ்ராட்டி. இந்த கார் வாங்கியிருந்தீங்க. இந்த கார் வாங்கியிருந்தீங்க. பட் இதில் போய் க்யூட்டாக இருக்கும் இந்த காரில். ஆக்சுவலி உங்களுக்கு எல்லா காருமே இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜாகிங்லாம் வேண்டாம், இந்த காரில் வந்துடுங்க. $30 lakhs 13 லட்சம். செம்மையாக இருக்குது. நான் ரொம்ப பேசினா அந்த கேப் வாங்கிடுவேன். செமையாக இருந்ததுல, செம சூப்பர். ஆக்சுவலி வர வழியில் நான் வந்து 2 ஷோரூம் பார்த்தோம். ஒன்று ரோல்ஸ் ராய்ஸு. ஸோ இப்போ கார் வந்து பக்கத்துலேருந்து பார்த்தாச்சு. ஓகே, வெளியே போகலாம். இந்த ஏரியா செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே லக்ஸுரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது இந்த ஏரியா சுற்றியுமே. இந்த பக்கம் யாட்ச்லாம் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் பகலில் வருவோம். சார், கோக்கே ட்ரை பண்ணுவோம். என்ன வேணுமோ தண்ணி குடிக்கலாம், பட் கோக் இந்த கோக் தானோ. வாங்க வாங்க, அசாட்டுலாம் இங்கே இருக்கும். ஃபாண்டா ரெட் ஃபாண்டா இருக்குது பாருங்க. இதுதான் இதுதான் குட்டி குட்டி கோக். இது எடுங்க, உள்ளே எடுங்க. அதான் ஒரிஜினல் டேஸ்ட். ஓகே, எண்டு அந்த கோக் வந்து ஹிட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிறதா வந்து செம்ம சில்டாக இருக்கும். அதனால தான் அதை எடுத்துகிட்ருக்கோம். கோக்கில் என்ன வெரைட்டி இருக்குது பாருங்கள். கோலா கிளாசிக் இருக்குது, கோகோ கோலா 0 சுகர், கோகோ கோலா லைட் இருக்குது. எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ். ஆனால் தண்ணிக்கு நீங்கள் தனியாக க்யூ வச்சுக்கானுங்க. எவ்வளோ வாட்டர்ஸு. இந்த வாட்டர் பாட்டில் தானே? இந்த ஒரு பெட்ரோலை விட வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கும் போல. நான் அதிகமாக குடிச்சிட்டு இருக்கேன். முதல்ல அதான் எடுத்து தானே கம்பெனி நல்லா இருக்கும். இதுதான் சூப்பராக இருக்கும். அதை விட இது சூப்பராக இருக்கும். ஓகே, எது சொல்கிறீங்க? 53 53 தின்னாரு. ஓகேவா, சூப்பர். இதுவா டேஸ்டாக இருக்கும் தெரியுமா? இது இதில் இந்தியாவில் இல்லை போல இதெல்லாம். நெஸ்கேஃபே இது பயோ. இப்போ நம்ம இவ்வளோ தொலைவு வந்துட்டு இருந்தனால நான் வந்து கேரி பண்ண வேண்டிய வேலை மிச்சம். அதனால பண்ண முடியும். இப்போ இது வாங்கி புரியுதுங்களா? கேரி பண்ண வேண்டியது. இது வந்து இன்டென் 6 தான். 6 இஸ் வெரி குட்.
நான் கோக் வந்து இந்தியாவில் குடிச்சிருக்கேன். ட்ரை பண்ணுறீங்களா? ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்களா ஊருக்கு? ஏங்க சார்? நல்லா இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம். கோக் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. நம்ம ஊரில் இந்த டேஸ்ட்டே இல்லை சார் சீரியஸாக. சார் கத்தார் ஏர்லைன்ஸில் நான் வந்து ஃபுட் கொடுத்தாங்கல்ல, கிரேப்ஸ் சாப்பிட்டேன். ஒரே பீஸ் தான் கிரேப்ஸ் இருந்தது. நான் வாயில் போட்டு சாப்பிட்றேன். நான் அந்த டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த கிரேப்பு. குவாலிட்டி வந்து அடிச்சிக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கண்ட்ரி போகிறோம் பார்த்தீங்களா, அங்கேயும் போய் நம்ம கோக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி அது நம்ம போகிற ஹர்பல் தான் இருக்கும். சரி, போலர்லேருந்து தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து கெனால் கிரியேட் பண்ணி வெனிஸ் ஸ்டைலுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வாட்டர் பாடி, ஓவர் பிரிட்ஜு, இங்கே ஒரு பிரிட்ஜ், அது வாக்கபிள் பிரிட்ஜு. இது வந்து இது டிரான்ஸ்போர்ட்டபிள் பிரிட்ஜ். இது இப்போ இது டாக்கிங். ஸோ இது ஃபுல்லாகவே இது ரெசிடென்ஷியல், இது எல்லாமே ரெசிடென்ஷியல் தான். ஸோ அது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் அவங்க உட்காரதுக்கு டெக்கிங்கு. இது மாதிரி இந்த இடம், இது ஏரியா ஃபுல்லாக அப்படி தான். தோகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். தோகாவோட ஸ்வாட் பில்டிங்கு சரிதா, அங்கே இருக்குது பாருங்கள். நான் உங்ககிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நான் இறங்கி வாக் பண்ணி வந்துடுறேன். இது பாருங்கள், இந்த பில்டிங் டு பில்டிங் வந்து கனெக்ஷன் இருக்குது. இது எக்ஸாக்ட் வெனிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி கிராஸ் பண்ணி வந்து இங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வரோம். ஸோ ரோட்டில் விழுந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு அந்த க்ராஸ் பண்ணி போகிற வழி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் தான் வந்தோம். இதெல்லாம் கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸு. கீழே வந்து கமர்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பார் பஸார், ஃபார்மசி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஒன்றுனா சொல்ல, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சம்மர், ஹெவி சம்மரு. அதனால் மார்னிங், அதனால் பீப்புள் வந்து இப்போயே ரொம்ப செம்ம ஹியூமிட். அதனால் யாரும் இந்த திருப்பி பீப்புளாக இங்கே இருக்க மாட்டாங்களாம். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனாக வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குமா. இப்போ வந்து ஆஃப் சீசனுங்கனால பீப்புள் வந்து யாரும் வந்து இருக்கிறதில்ல. இது பாருங்க, இது இங்கே போட்டிங் இருக்குது. ஸோ டாக்கிங் பே பண்ணால் கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா, சரி செப்டம்பருக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து 25 டிகிரி இருக்குமா. ஓகே, நம்ம இதை க்ராஸ் பண்ணி அந்த சைடு வருவோம். அந்த சைடு எது இருக்குது அதிகமாக இது வரை ட்ராப்பிங் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து திருப்பி இந்த பக்கம் போகிற மாதிரி. இது பாருங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் வந்து போகிறதுக்காக போய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தனியாகவே
ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மூவ் பண்ணி போகிறதுக்கு. இது அப்படியே கண்டினியூ வாட்டர் அப்படியே போகுது. ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்பேஸை காட்டுறதுக்காக தான் நான் வந்து தனியாக வந்தேன். அவரும் கிளைண்ட்டும் காரில் அந்த சைடில் போயிருக்காங்க. அது கூட்டிகிட்டு வரலான்னு. இது மாதிரி இடத்துல லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு ஐடியாலஜிங்க. ஏன்னா இந்த வேர்ல்ட் ஐலாண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு வெறும் வந்து லேண்ட் மாஸை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டெவலப்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் எடுத்து ஏதாச்சும் ஒரு கான்செப்ஷில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ஸ் இங்கே வாட்டர் பாடி இருக்கனால இது வந்து வெனிஸ் ஸ்டைலில் பண்ணலாம். யூரோப்பியன்ஸ் ஆக்சுவலி இது வந்து யூரோப்பியன் தான். யூரோப்பில் வெனிஸ் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷன் எடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. ஆனால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து யாருமே இல்லை, இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிட்டு எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். போட்டிங் பாருங்க. பக்கத்தில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் ஒவ்வொரு இடத்தையும் ஆர்கிடெக்சர்லாம் ஒரு சில என்ன குறை இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு குறை சொல்கிற மாதிரி எனக்கு நான் இதுலேயும் இது பார்க்கல. நல்ல டீட்டெயில்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எங்கேயுமே வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இது குறையா இருக்குது, இது ஆர்கிடெக்சரில் வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணது நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி எனக்கு எதுவுமே ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. அது மாதிரி ஒரு ஸ்பாட் கூட என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இது வந்தோமா, இப்போ அடியில் போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளோர் லேம்ப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட்டை வந்து லைட் கிட்ட இந்த ட்ரீஸ் வந்து லைட்டை பண்ணுறதுக்கு. இன்னும் தோகை வந்து இப்போ நம்ம ஆஃப் சீசன் வந்திருக்கோம். இந்த சீசனல் டைமில் வந்தால் இன்னுமே இந்த இடம் வந்து அழகாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்கா? நம்ம அந்த எண்டை போய் தான் க்ராஸ் பண்ணோம். ஓகே, அந்த எண்டு மேலே ஸ்டார்கேஸ் இருக்கா பார்ப்போம். இந்த 2 பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஓகே, இங்கேயும் இல்லை என்ட்ரி. தெரியல, வந்த வழியே திரும்பி போடுமா என்னன்னு தெரில. நான் வேறு அப்படி இறங்கி வந்துட்டேன். ஏதாவது இருக்கணுங்க. பார்ப்போம், க்ராஸ் ஏதாவது இருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது. நான் மேலே போகுமான்னு தெரியல. ஓகே, ட்ராப். ஓகே, டன். வழி கிடையாது. சரி இருங்க, நான் வெளியே வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன்.
இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கைலைன் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அந்த பக்கம் தான் வந்து போட்டிங் போனோம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், அங்கே தான் போட்டிங் போனோம். அது வழியாக அப்படியே போயிட்டு இந்த டைரெக்ஷனில் போய் அங்கே இருக்கதான் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஐலாண்ட், அந்த டிஸ்டன்ஸ் போனோம். இப்போ அங்கே திரும்ப ரிட்டன் வந்து இப்போ வந்து போர்ட்டில் இருக்கோம். இங்கே பாருங்கள், மஸ்டாங் ஃபோர்ட் மஸ்டாங் போகுது. ரோட் தப்பாக கிராஸ் பண்ணுறது தெரியலையே. ஓகே, இது வந்து ஓல்டு போர்ட்டு. அதுதான் ஓல்டு போர்ட் ஆக்சுவலாக. அங்கே வந்து சூப்பராக வந்து இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஜோன் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் சும்மா நான் காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து டெர்மினல். இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு டெர்மினல் எப்படியோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எப்படியோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷிப்பு வருது பார்த்தீங்களா, க்ரூஸ் ஷிப்பு, அதுக்குண்டான டெர்மினல் இது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக டீட்டெயிலாக இருந்தது. நம்ம இதெல்லாமே நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வந்து நல்ல வாஸ்ட் ஏரியா, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பில்டிங்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்களேன், அங்கே வந்து நிறையா இதுக்கு அந்த சைடு ஃபிஷிங் ஹார்பர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஓல்டு போட்டு அந்த பக்கம் வந்து ஷாப்பிங், அது பக்கம் யாட்சுக்கு வந்து நிறைய டாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக யாட்ச் தான் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் பார்த்தேன். இங்கேயும் பார்த்துங்க, இங்கேயும் வந்து டாக்கிங் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, இந்த சோஷியல் ஸ்பேஸில் இது வந்து வாக் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ், இந்த லைட்டு பாருங்களேன், இந்த லைட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்படி வந்து இப்படி ஹேங் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பக்கம் வந்து வாக் பண்ணி போகிறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கிங்கு. இது பார்க்கிங் முடிச்சுட்டு இன்னொரு வாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து கார்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே அங்கங்கே ஷாப்ஸ் இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. ஏதாவது என்ன வந்து சாப்பிட்றதுக்காக பெஞ்சஸ் இருக்குது, உட்காரதுக்கு பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெச்சை. இது வந்து சைக்கிளிங் ட்ராக், சைக்கிளிங்க்குன்னு தனி ட்ராக் கொடுத்துருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் ரோடு, ஸோ கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பார்க்கிங் இருக்குது, போத் சைடு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. தென் இதுதான். ஸோ நம்ம அந்த இடத்துல தான் வந்து போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோ ஆரம்பிக்கிறப்போ. அங்கேருந்து அதோடைய போட்டிங் வந்து தூரத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்கோம். ஸோ ஏன்னா அங்கேருந்து பார்க்குறப்ப நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு அந்த இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு ஹோட்டல், செரட்டன் ஹோட்டல், அது வந்து நம்மளுக்கு வியூ தெரிஞ்சுது. இந்த ஆஃப் வந்து தெரியல. இப்போ பாருங்கள், இது ஃபுல் வியூ லைன் தெரியுது, ஸ்கைலைன் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ல் ஐலாண்டும் தெரியுது, ஃபுல் ஐலாண்ட் தெரியுது பாருங்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்களா, அது வாட்டரு. இங்கேயே வந்து வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே இருக்குது, இன்கேஸ் வந்து வாட்டர் ரைஸ் ஆனால் கூட ஸோ இந்த பீப்புள் இங்கே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். சீசன் டைமில் யூரோப் மாதிரி இருக்குமா இங்கே இருக்கிற லொக்கேஷன், இங்கே இருக்கிற வெதருக்கும். பார்ப்போம், இஃப் இட்ஸ் பாசிபிள் நம்ம இந்த இயர் எண்ட் வந்து முடிஞ்சால் நம்ம ஒரு விசிட் வந்து வருவோம்.